இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பவர் இம்பேக்ட் ரின்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்கியிருந்தோம் கோயம்புத்தூரில் சாஸ்தா டூல்ஸில் வாங்கியிருந்தோம். நம்ம ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் டெலிவரி ஆச்சு. இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக டெலிவரி பண்ணிட்டாங்க. பாக்ஸில் லேசாக ஒரு டேமேஜ் இருந்துச்சு சின்னதாக, மற்றபடி பெருசாக ஒன்றும் டேமேஜ் இல்லை. லேசாக அந்த கிராச்சஸ் இருந்துச்சு பாக்ஸில். நல்லபடியாக டெலிவரி கொடுத்துட்டாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 6 மந்த்தில் ரிவ்யூ போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தனியாக ஒரு ரிவ்யூ, தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த டூல்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிட்டு, ட்ரில் பிட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா 19, 18, 22 நட்டு கழட்டக்கூடிய பிட்ஸ் இருந்துச்சு. 2 பேட்ரி, சார்ஜரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கழட்டக்கூடிய ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிட்டெல்லாம் இருந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ரிவ்யூ போடுறோம். நம்ம வாங்கியிருந்தோம் கோயம்புத்தூர் சாஸ்தா டூல்ஸில் வாங்கியிருந்தோம். சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தனியாக அது ஒரு வீடியோ போடுறேன். பேட்டரியை கழட்டி சார்ஜ் போட்டு பார்த்தேன், பக்காவாக சார்ஜ் ஏறுது. 2 பேட்டரியும் சார்ஜ் போட்டு பார்த்துட்டேன், 2 பேட்டரியும் சார்ஜ் கரெக்டாக ஏறுது. $48 வோல்ட் போட்டிருக்காங்க. அதையும் நான் செக் பண்ணி சொல்கிறேன் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு பேட்டரியும் அடுத்த வீடியோவில். அவங்க கொடுத்துற மிஷினில் 48 வோல்ட் போட்டிருக்கு. ஆனால் ட்ரில்லு பண்ணும்போதோ இல்லை பிட்டை கழட்ட போதோ கையில் பிடிச்சோம்னா நிப்பாட்ட முடியல, ரொம்ப பவராக தான் இருக்குது. நம்ம ரியலாக ஒரு துருப்பிடிச்ச நட்டு கட்டினா தான் ஃபுல் பவர் என்னன்னு தெரியும். நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 6 மாதத்தில் கட்டாயம் இன்னொரு வீடியோ போட்டுருவோம். அதேமாதிரி ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை, 2 ஸ்பீடு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடு, 1 லோ ஸ்பீடு, 2 ஆப்ஷன் தான் இருக்குது.
ரொம்ப வாரமாக சொன்னது. ரொம்ப வாரமாக பரவாயில்ல தண்ணி இல்லை ஒரு ஓட்டை கொடுப்போம் அப்படி. வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிஷினை நல்லா யூஸ் பண்ணி பார்த்தோம். நான் முதல் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஏற்றுறக்கும் ட்ரில் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து இந்த பிட்டை கலட்டி மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். ட்ரில்லிங் பிட்டு போடுறதுக்கு தனியாக கழட்டி மாட்டணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஏற்றுறதுக்கான பிட்டு மாட்டணும். இது ரெண்டு மாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா சாவிலாம் போட்டு டைட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ இந்த மிஷினில் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரெண்டு பிட்டும் டக்கு டக்குன்னு மாற்றிக்கலாம். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஈஸியாக மாற்றிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த மிஷினில் ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஸ்லோ ஸ்பீடே கிடையாது, டேரெக்டாக ஹை ஸ்பீடில் தான் ஓடுது. இது வந்து ஸ்லோ ஸ்பீடு, இந்த அளவுக்கு தான் ஸ்லோவாக ஆகுது ஸ்பீடு. அதே மாதிரி ஹை ஸ்பீடு மாற்றினோம்னா இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்லோ ஸ்பீடு மட்டும் இன்னும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தால், இன்னமும் ஸ்லோ பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு ஸ்க்ரூ ஏற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரில் பிட்டு போட்டு ஏற்றும் போது சில நேரம் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வேகமாக ஓடுது. எடுக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போதே மைல்டு அடித்தாலும் கொஞ்சம் வேகமாக தான் ஓடுது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட் இருந்தால் இது இன்னும் நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஆனால் பிட்டு சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. டக்கு டக்குன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. இதில் சொருகிட்டால் வேலை முடிஞ்சிச்சு. லேசான மேக்னெட் பவர் இருக்குது. அதேமாதிரி இந்த பிட்டு போட்டிங்கன்னா லேசான மேக்னெட் பவர் தான் இருக்குது. மேக்னெட் பவர் கம்மி தான். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி மரக்கட்டையில் ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரில்லிங் மிஷின் திணறும். இது நல்லா அந்த ஹாமர் எஃபெக்ட் இருக்கனால நல்லா அடித்து ஏற்றுது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ சாதாரண ஸ்க்ரூ கிடையாது. இது வந்து 10ஆம் நம்பர் சைஸு. 10ஆம் நம்பர் நல்லா கனமாக இருக்கும். ஸ்க்ரூ வந்து நல்லா கனமாக இருக்கும். இந்த ஸ்க்ரூவை ட்ரில்லிங் மிஷினில் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரெடி நான் எலக்ட்ரிக் கரண்ட்டில் ஓடக்கூடிய ட்ரில்லிங் மிஷினில் ஏற்றிருக்கேன். இந்த ஸ்க்ரூ ஏறாது சாமானியமாக. அதுவும் இது வந்து மரக்கட்டை, ப்ளைவுட் கிடையாது, நல்ல மரக்கட்டை. பார்த்தீங்கன்னா இது வந்து வேம்பு கட்டைன்னு சொல்லுவாங்க. நல்லா கனமாக இறுக்கமான கட்டை, சாமானியமாக ஸ்க்ரூ ஏறாது. அதுலேயே ஈஸியாக அடித்து ஏற்றி இருக்குது. இதை மாற்றேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அடிச்சு ஏற்றுது நீங்களே பாருங்கள். நல்லா அந்த ஹேமரிங் எஃபெக்ட் நல்லா வேலை செய்யுது. இதில் அதோட ஹேமரிங் எஃபெக்ட் பவராக இருக்குது. இந்த எஜ்ஜில் போடும்போது மட்டும் ட்ரில் பண்ணிட்டு போடணும். ஏன்னா ஸ்க்ரூவோட கனம் ரொம்ப அதிகம். அதனால் இந்த எஜ்ஜில் போடும்போது நான் ட்ரில் பண்ணிட்டு போடுறேன். ட்ரில்லிங் பிட்டு போட்டு, இது வந்து உட்டில் போகிற ட்ரில்லிங் பிட்டு தான், மிஷினுடைய செட்டாக வருது.
இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன பீசஸ் இது வந்திருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா 2 பேட்டரி வந்திருக்கு, பேட்டரிக்கான சார்ஜரு, இம்பேக்ட் ரிஞ்சு, அதுக்கப்புறம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 mm, இது 17, 18, 19, 22, மொத்தம் 4 1 5 பிட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரில் பிட்டு பார்த்திங்கன்னா மரத்தில் போடக்கூடிய பிட்டு வந்து 1 2 3 4 பிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் சைஸ்லேருந்து இருக்குது. மரத்தில் ஓட்ட போடக்கூடியது 3ஆம் நம்பர் சைஸ்லேருந்து பிட்டு இருக்குது. 3ஆம் நம்பர்லேருந்து 6ஆம் நம்பர் வரைக்கும் பிட்டு கொடுத்துருக்காங்க மரத்தில் போடுறது. அதே ஸ்டீலில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர்லேருந்து இதுலேயும் 5ஆம் நம்பர் வரைக்கும், ஸ்டீலில் போடுறதுக்கு வந்து 5ஆம் நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன நட்டு ஏற்றுற மாதிரி பிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர்லேருந்து 9 10 12 இதில் 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரில் பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 8 பீஸ் கொடுத்துருக்காங்க. 8 ட்ரில் பிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து 1 2 பீஸ் கொடுத்துருக்காங்க, 2 சைஸில். மைனஸ்லேயே 2 சைஸு. அதே மாதிரி ப்ளஸில் வந்து ப்ளஸ் ட்ரில் பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பிட்டில் வந்து 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ட்ரில் பிட்டு ஹோல்ட் பண்ணுற ஹோல்டர் இருக்குது. இந்த ஹோல்டர் வேணால் நம்ம மாட்டிக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாக கூட மாட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இடங்களில் கொஞ்சம் வளைவான இடங்களில் இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். பிட்டு கட்டுறதுனால இந்த மாதிரி வளைவான இடங்களில் இந்த இதை வச்சு கட்டிக்கிற மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கழட்டி மட்டும் ஈஸியாக தான் இருக்குது. மிஷினு நம்ம சாஸ்தாவில் வாங்கினது, சாஸ்தா டூல்ஸ் கோயம்புத்தூர். வாங்கி நல்லா ட்ரில்லிங்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெவியான போல்ட்டு நட்டுலாம் கழட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வாங்கி நம்ம 2 வாரம் தான் இருக்கும். 2 வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியல. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்டு வரும். நம்ம வாங்கினப்பே லைட்டு ரொம்ப டிம்மாக இருக்குன்னு சொல்லி வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ரிவ்யூ போடுற வீடியோலேயே, அன்பாக்ஸ் வீடியோலேயே போட்டிருந்தேன். இப்போ அந்த லைட் சுத்தமாக எரியல. வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் வந்தால் சேர்த்து போட்டு ஒரு இதாக சாஸ்தாக்கு அனுப்பி சர்வீஸ் பண்ணி தர சொல்லலாம். சும்மா அந்த லைட்டுக்காகலாம் நம்ம கொரியர் போட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். மிஷின் நல்லா ரன் ஆகுது, லைட்டு மட்டும் எரியல. வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது சேர்த்து அனுப்பிட்டு ஒரு ஏதாவது லைட்டையும் சேர்த்து பார்த்து கொடுத்து சொல்லி கேட்போம். இந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸபிள் வாரண்ட்டி தான் இருக்குது. பேட்டரிக்கு வாரண்ட்டி வராதுன்ட்டாங்க. மிஷினுக்கு மட்டும் சர்வீஸபிள் வாரண்ட்டி மட்டும் 1 இயர். பேட்டரிக்கும் சார்ஜருக்கும் வாரண்ட்டி வராதுன்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே.